வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. கொஞ்ச நாளா எந்த வீடியோவும் போடல. அது எதுவும் இல்ல. இந்த ரிசல்ட் எப்போ வரும்? ஷார்ட் லிஸ்ட் எப்போ வரும்? இத பத்தின கேள்விகள் நெறையா இருக்கா? சரி இப்போ வரும், அப்போ வரும்னு வெயிட் பண்ணா வேலைக்கே ஆகாது போல. அது ஒண்ணும் இல்லங்க. இப்போ நமக்கு ரீசென்ட்டா கிடைச்ச தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் அப்படி இல்லன்னா நைட்டுக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பா வந்துரும். ஏன்னா, அவங்க விட்ட ரிசல்ட் இல்லாம லாஸ்ட்டா நமக்கு மார்க் விட்டாங்கல்ல, அது கூட ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் தான் விட்டாங்க. ஸோ இன்னைக்கு மதியத்து மேல கண்டிப்பா ஷார்ட் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, என்னதான் ஷார்ட் லிஸ்ட் விட்டாலும், நமக்கான இன்டர்வியூ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹால் டிக்கெட் ஒரு 5, 6 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு தான் நமக்கான இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி 18க்கு மேல தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் உண்மை. என்னடா இது அண்ணன் எப்போ வந்தாலும் நெகட்டிவா பேசுறாரு, நெகட்டிவா பேசுறாரு நெறைய பேர் நினைக்கிறீங்க. நான் நெகட்டிவா பேசலங்க. அங்க இதான் நடக்குது. அதான் நான் சொல்றேன். இவ்வாறு நான் முன்னாடி சொன்னேன். எப்படியும் ஜனவரில தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வரும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பவே இல்ல. இல்ல டிசம்பர்லயே வந்துரும் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க எதத்தான் சீக்கிரம் பண்ணாங்க. எதையும் சீக்கிரம் பண்ணல. ஸோ அதான் என்னோட தாட்டு. அது இல்லாம நாங்க அவங்களால பண்ண முடியாது சீக்கிரம். அத வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ உடனே வந்து இவரே பண்றாரு. இவரு என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சொந்தக்காரரா? அப்படிலாம் கூட நெறைய பேர் யோசிக்கிறாங்க. நான் சொந்தக்காரன்லாம் அதெல்லாம் இல்லங்க. நான் ஒரு காமன் மனுஷன், சாதாரண மனுஷன் தான். நானும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். சொல்றேன். என்ன நடக்குதுன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம திரும்பவும் நான் போயிட்டு ஒரு சில கோர்ட்கள்ல செக் பண்ணேன். இந்த ஓயோ, மசால்ஜி யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, அதிகபட்சமா பெண்கள் தான் இருக்காங்க. இது வந்து உண்மைதாங்க. அவங்க வந்து ஒரு 80% வந்து பெண்கள தான் எடுக்க பார்ப்பாங்க. உங்களால அந்த வேலை எந்த கீழ்மட்ட வேலை குடுத்தாலும் உங்களால செய்ய முடியுமான்றத எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா, எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு ஒரு வார்த்தைய சொல்றது நமக்கு நல்லது. ஓகேங்களா? இது ஒரு வேலிட் பாயிண்ட். அத விட்டா அப்புறம் இந்த கட் ஆஃப் வராங்க. கட் ஆஃப்ல விடோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடோஸுக்குலாம் கண்டிப்பா வேலை உறுதின்னே சொல்லிட்டாங்க. விடோஸா இருக்கட்டும், ஹேண்டிகேப்பா இருக்கட்டும். நீங்கலாம் வந்து கண்டிப்பா நீங்க பிராக்டிகல் போயிருந்தாலே சிவி எல்லாம் கரெக்ட்டா இருந்தாலே உங்களுக்கு வேலை உறுதின்னு சொல்ட்டாங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. மத்த எல்லாருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. நீங்க 125 எடுத்தீங்களா? ஓகே. 125 பிலோவா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிக்கலாம். 118 கீழ போனா நெறைய பேர் சொல்றாங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே சொல்றேன். 125க்கு மேலேயே 8000 பேர் போனாங்கன்னா, ஒரு 5000 பேர் இருப்பாங்க. ஏன்னா உண்மைதான் அது. ஏன்னா வந்து எக்ஸாம்ல நெறைய பேர் 85 மேலலாம் வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ கட் ஆஃப்லாம் நெறைய பேர் அதிகமா சொல்லுவாங்க, கம்மியா சொல்லுவாங்கன்னு யோசிப்பீங்கல்ல. அவங்க நம்ம வந்து பிராக்டிகல் கூப்பிட்டாங்கல்ல, அது கட் ஆஃப் லிஸ்ட்டே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விட்டுருக்காங்க. அந்த கட் ஆஃப் எடுத்து பாருங்க. எல்லாம் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 1:5க்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, பாருங்க. இன்னொரு விஷயம், இப்போ எதுக்காக நெகட்டிவா பேசுறேன்? அதாவது நெகட்டிவாவும் பேசுறேன், நடக்கிறத சொல்றேன். ஏன்னா, நெறைய பேர் வந்து ஆசை வார்த்தைகள், அதாவது எல்லாரும் பாஸ் ஆயிடலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லி தன்னோட சேனல விளம்பரப்படுத்திப்பாங்க. சேனல டெவலப் பண்றதுக்காக. நான் உண்மைய மட்டும் தாங்க சொல்றேன். எப்படியா இருந்தாலும் இப்போ நான் வந்து பிராக்டிகலா 38 மார்க் தான் போட்டிருந்தேன். எக்ஸாம்ல 92 போட்டிருக்கேன். 130 வந்து இப்ப எனக்கே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அங்க வந்து என்ன இருக்கோ ஒருவேள அங்க மொத்தமே 20 போஸ்ட் தான். எல்லாருமே 131க்கு மேல போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, எனக்கு இப்ப கிடைக்காது தான். சொல்ல வரேன் நான் எனக்கும் கிடைக்காத வாய்ப்பு வரலான்னு தான் சொல்ல வரேன். சப்போஸ் எனக்கு இன்டர்வியூ கிடைச்சாலுமே, அங்க 1:3 கூப்பிடுறாங்கல்ல. அந்த 1:3 போனா மட்டும் எனக்கு கிடைச்சிருமா? இல்லங்க. அங்க அவங்க எனக்கான மார்க்க போட்டு என்ன தேர்வு பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் கிடைக்கும். ஸோ எப்படியா இருந்தாலுமே நமக்கு அந்த வலி இருக்கும். வேலைக்கு நம்ம ஆர்டர் கையில வாங்குறோம்ல, அப்பதான் நமக்கு நிரந்தரமான சந்தோஷமே. ஸோ அதுவரையுமே கொஞ்சம் நமக்கு கஷ்டம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, நமக்கு கடைசியில வந்து தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க செலக்ட் பண்றது தானே. முழுக்க முழுக்க இது வந்து நம்மளோட உழைப்ப தாண்டி அவங்க கையில நெறைய விஷயம் இருக்குங்க. அவங்க செலக்ட் பண்ணா தான் நம்ம வேலைக்கு போவோம். அத உணருங்க. ஸோ வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்ப நம்புவோம். கடைசி வரையும் போவோம். நம்புங்க. ஏதாவது பண்ணலாம். பிராக்டிகல் மார்க்ல மினிமம் பாஸ் மார்க் இருக்குங்க. இத பத்தி நான் லைட்டா அப்பவே சொன்னேன். நெறைய பேர் 28 கீழ இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க 28 கீழ இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள இன்டர்வியூக்கு அழைக்க மாட்டாங்க. மன்னிச்சிடுங்க நான் சொன்னாலும் உண்மை இதுதான். அதாவது 28 தான் வந்து பாஸ் மார்க்கே. அதுக்கு 29க்கு மேல நீங்க போனா தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அப்டின்னா டோட்டல் மார்க் 70 தான் இருக்கும். அதான் இப்போ எப்படி நம்ம 100க்கு 35 அந்த மாரி இந்த மார்க். இது எடுத்தா தான் உங்களோட நீங்க வேலிடே இன்டர்வியூக்கு. ஸோ 28 கீழ இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வராதுங்க. இது நான் வந்து எல்லார்ட்டயுமே கேட்டுட்டேன். ஸோ கண்டிப்பா வராது. நீங்கலாம் அடுத்த வருஷம் நெறைய தேர்வு எழுதுங்க. நம்ம சேனல்ல படிக்கிறதுக்கான வீடியோஸ், அப்புறம் காலையில எப்படி படிக்கலாம் அந்த மாரிலாம் நான் தொடர்ந்து போடுவேன். விருப்பம் இருந்தா பாருங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க அழைக்கல. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஜனவரில தான் நமக்கு ஜனவரி
லாஸ்ட் வீக் முன்னாடி தான் நமக்கு வந்து இன்டர்வியூலாம் நடக்கும். ஓகேங்களா? ஜனவரி 18 to 28 இன்டர்வியூ நடக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டும் சரி, ஹால் டிக்கெட்டும் சரி இன்டர்வியூக்கு வந்துடும். ஸோ இன்டர்வியூக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தயாராகுங்க. நன்றி.